இன்றிலிருந்து சரியாக 107 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து 1500 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. உலகின் மிகப்பெரிய பயணிகள் நீராவி கப்பலான RMS டைட்டானிக் என்பது ஒரு ஆடம்பர கப்பல். தன்னுடைய முதல் பயணத்தை இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் துறைமுகத்தில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரை நோக்கி சுமார் 2300 பயணிகளுடன் பயணத்தை தொடங்கியது டைட்டானிக். இந்த சொகுசு கப்பலை கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் தலைமையிலான மாலுமிகள் இயக்கினார்கள். டைட்டானிக் கப்பலின் 3வது வகுப்பில் அமெரிக்காவில் குடியேறுவதற்காக சென்ற சாதாரண குடிமக்களே அதிகமாக இருந்தனர். முதல் வகுப்பில் பெரும் கோடீஸ்வரர்கள் பயணித்தனர். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இரவு 11:40 மணி. கப்பலில் இருந்த பலரும் உறக்கத்தில் இருந்த அந்த தருணத்தில் திடீரென பெரும் பனிப்பாறை ஒன்றுடன் டைட்டானிக் கப்பல் பயங்கரமாக மோதியது. இதில் கப்பல் 2ஆக உடையத் தொடங்கியது. இதையடுத்து மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. கப்பலில் வெறும் 20 உயிர்காக்கும் படகுகளே இருந்த நிலையில் 706 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 2:20 மணிக்கு டைட்டானிக் கப்பல் முழுவதுமாக கடலில் மூழ்கியது. இந்த விபத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் கடலில் மூழ்கியும் கடல் நீரின் குளிர்ச்சி தாங்காமலும் உயிரிழந்தனர். மறுநாள் உலகெங்கும் பெரும்பாலான செய்தித்தாள்களில் இதுவே தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றது. டைட்டானிக் கப்பல் அக்காலத்தில் உயரிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டதால் அது மூழ்க வாய்ப்பில்லாத கப்பலாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் உலகெங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலக வரலாற்றிலும் இத்துயரச் சம்பவம் இடம் பிடித்துவிட்டது. இந்த நிகழ்வு திரைப்படமாகவும் வெளியாகி மக்களின் இதயங்களை கனக்கச் செய்தது. இந்நிலையில் கப்பலின் சேதமடைந்த பகுதிகளை 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராபர்ட் பலார்ட் தலைமையிலான ஆய்வுக்குழு தீவிர முயற்சிக்கு பிறகு கண்டுபிடித்தது. தற்போது டைட்டானிக் கப்பல் கடல் மட்டத்தில் இருந்து 12,000 அடி ஆழத்தில் உள்ளது. அதனுடன் சேர்ந்து வரலாற்று துயரமும் மூழ்கி கிடக்கிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.